ஹாய் குழந்தைங்களா, டீச்சர் ஒரு கதையோட ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு கதை சொல்றதுக்கு. எல்லாரும் ஓடிவாங்க வந்து சீக்கிரம் டீச்சர் கிட்ட வந்து உட்காருங்க கதை கேட்கறதுக்கு. சொல்றேன், கேக்குறீங்களா? பாருங்க, ஒரு குட்டி நாடு. இந்த குட்டி நாட்டை ஈசன் அப்படின்னு இந்த ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த ராஜா பேர் என்ன? ஈசன். சரியா? இந்த ராஜாவுக்கு மந்திரி இல்லை, தளபதி இல்லை, யாருமே இல்லை. அதனால புதுசா ஒரு மந்திரியையும் தளபதியையும் நியமிக்கிறதுக்காக ராஜா நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டியை அறிவிச்சாரு. நான் வைக்கிற போட்டியில யாரு புத்திசாலியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவியும், யாரு வீரனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தளபதி பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த குட்டி ராஜா. ராஜா பேர் என்ன? ஈசன். சரியா? சரி, இப்போ அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போட்டியில கலந்துக்க ஆவலா ரெடி ஆயிட்டாங்க. சரியா? அந்த ஊர்ல ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருந்தாங்க. சரியா? இந்த அண்ணன் ரொம்ப புத்திசாலி. நிறைய புத்தகங்கள் படிப்பாரு, நூலகத்துக்கெல்லாம் போவாரு. அவரு ரொம்ப அறிவாளியா இருந்தாரு. எல்லாருக்கும் அறிவுரையெல்லாம் சொல்லுவாரு. சரியா? இந்த தம்பியும் அதே மாதிரி திறமைசாலி தான். குறிப்பாத்து இந்த ஈட்டியை எரியறதுல அவரு பெரிய திறமைசாலி. எங்க குறிப்பாத்து எரியணும்னாலும் சூப்பரா எரிஞ்சிடுவாரு. சரியா? இவரு வீரத்துல பயங்கர திறமைசாலி, இவரு புத்திசாலி. ரெண்டு பேரும் போட்டியில கலந்துக்கிறதுக்காக கிளம்பி போனாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. போற வழியில இந்த தம்பி இருக்காங்கல்ல, இந்த தம்பிக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. உடனே இதோ இந்த பழக்கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் பழம் வாங்கி சாப்பிடலான்னு போறாரு. அண்ணா அப்பவே சொல்றாரு, இல்ல இல்ல, நீ பழம் வாங்கி சாப்பிடாத, அந்த பழத்துல ஈ முச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா தம்பி கேட்கல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பழக்கடைக்காரர்கிட்ட பழம் வாங்கி சாப்பிடுறாரு. பழம் வாங்கி சாப்பிட்டதும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் களைப்பாயிடுச்சு. ரெண்டு பேரும் அப்படியே வந்து இந்த ஈச்சமர நிழல்ல இளைப்பாரிட்டாங்க. இந்த ஈச்சமர நிழல்ல இளைப்பாரி முடிச்சுட்டு அரண்மனைக்கு கிளம்பலான்னு இருக்கிற நேரத்துல இந்த தம்பிக்கு வயிற்றுக்குள்ள கடமுட கடமுட கடமுடன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? ஈமொச்ச பழத்தை வாங்கி சாப்பிட்டார்ல, அதனால வயிற்று வலி வந்துருச்சு. அண்ணா கிட்ட போய், அண்ணா அண்ணா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால் போட்டியில் கலந்துக்க வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. குழந்தைங்களா, ஈமுச்ச பழத்தை வாங்கி சாப்பிட்டா இப்படிதான் வயிற்று வலிக்கும், அப்படிதானே? உடனே அண்ணா, சரி தம்பி, அப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, உனக்கு உடம்புக்கு முடியலைல்ல, நான் போய் போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அரண்மனை நோக்கி போனாரு. தம்பி வீட்டை நோக்கி போனாரு. வீட்டை நோக்கி போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. அண்ணா அரண்மனை நோக்கி போறாரு. சரியா? போயிட்டாரு அரண்மனைக்கு. இப்போ ராஜாவை சந்திச்சாச்சு. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க போட்டியில கலந்துக்கிறதுக்காக. இப்போ ராஜா போட்டியை அறிவிக்கிறாரு. என்ன போட்டி தெரியுமா? இந்த மண் பானையில தண்ணி இருக்குது. இந்த தண்ணிய இப்படி மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம். இந்த மூடிய திறக்காமலேயே பானையில உள்ள தண்ணிய குடிக்கணும். அதுதான் போட்டி. மூடிய திறக்காம எப்படி தண்ணியை குடிக்க முடியும்? அப்படித்தானே குழந்தைங்களா? இது திறந்தாதானே தண்ணி குடிக்க முடியும். இது திறக்காம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் எப்படி தண்ணி குடிக்க முடியும் மூடிய திறக்காம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, எங்களால முடியாது, அதனால நாங்க போட்டியிலிருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டியிலிருந்து விலகிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா இந்த புத்திசாலி அண்ணா என்ன செஞ்சாரு? போட்டியிலிருந்து விலகல,
அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு. அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன ஐடியா தெரியுமா? இந்த மண்பானையில் உள்ள தண்ணி கொஞ்ச நேரம் ஆனதும் அது அப்படியே கசிஞ்சு இந்த மேல் பகுதியில் ஈரமாக வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வீட்டில் மண்பானை இருந்தால் பாருங்க, சரியா? இந்த மேல் பகுதியெல்லாம் அப்படி ஈரமாகவே இருக்கும். உள்ளே நம்ம தண்ணி வச்சா வெளியே ஈரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பானையில் உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன துணியை என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த புத்திசாலி அண்ணா இப்படியே மூடி வச்சிட்டாரு. உள்ள இருக்கிற தண்ணிய இந்த துணி கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிச்சுது. சரியா? பாருங்க, கொஞ்ச நேரம் ஆனதும் உள்ள பானைக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே இந்த துணி உறிஞ்சிருச்சு. பாத்தீங்களா? இத அண்ணா என்ன பண்ணாரு? எடுத்து அப்படியே பிழிஞ்சு அந்த தண்ணிய அப்படியே குடிச்சிட்டாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்ணாரு? உள்ள இருக்க தண்ணிய வெளியே வர வச்சு வச்சு குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆனதும் பாருங்க, பானையில தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படித்தானே? இதே மாதிரி எல்லா தண்ணியும் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்படி பானையில் உள்ள தண்ணிய மூடிய திறக்காமலேயே அண்ணா குடிச்சிட்டாரு. அவரு இப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு தண்ணிய காலி பண்ணினதுனால இப்ப ராஜா அவரை அமைச்சர்னு அறிவிச்சிட்டாரு. என்ன குழந்தைங்களா, பாத்தீங்களா? அவர் மூடிய திறக்காமலே இவ்வளவு அழகா புத்திசாலித்தனமா யோசிச்சாரு. அப்படிதானே? சரி, இப்போ அவர் அமைச்சர் ஆயாச்சு. ஆனாலும் விடல ஈசன் ராஜா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? ஒரே ஒரு நாள் வாழ்ந்து மடியக்கூடிய ஒரு உயிரினம் சொல்லணும் அப்படின்னாரு. நம்ம அண்ணா புத்திசாலி இல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஈசல் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியும் தானே, ஈசல் காலையில அப்படியே மழை வந்தா வெளியே பறக்கும், அப்புறம் சாயந்தரம் அதோட இறக்கையெல்லாம் கீழே விழுந்துரும், அதுவும் தனியா செத்து கிடக்கும். அப்படிதானே? ஈசல் ஒரே ஒரு நாள் உயிரோட வாழக்கூடிய ஒரு உயிரினம். அப்படிதானே? சரி, இப்ப இதுவும் கரெக்டா அண்ணா பதில் சொல்லிட்டாரு. உடனே அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும், என்ன இது ராஜா ஈஸியான கேள்வி கேட்டாரு அப்படின்னு ராஜாவை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு ராஜா சொன்னாரு, ஏன் இந்த கேள்வியை நான் கேட்டேன் தெரியுமா? நம்ம எல்லாருமே சில காலம் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்றோம். அப்படிதானே? இந்த வாழ்ற காலத்துல நல்லது செய்யணும், அதை இந்த அமைச்சர் உணரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நாட்டு மக்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ராஜா வாழ்க, மந்திரி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்க. குழந்தைங்களா, இப்ப டீச்சர் என்ன சொல்ல வர போறேன்னு தெரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நாம ஈ அப்படின்ற எழுத்தை தான் படிக்க போறோம். நம்ம தமிழ் மொழியின் உயிரெழுத்துல உள்ள 4வது எழுத்து ஈ. ஏற்கனவே நாம அ, ஆ, இ 3 எழுத்து படிச்சிட்டோம். இன்னைக்கு ஈ, நல்லா சிரிக்க வைக்கிற எழுத்து ஈ. இதுதான் ஈன்ற எழுத்து. சரியா? ஈ கொஞ்சம் நீட்டி சொல்லணும். ஈ. சரி, இப்போ இந்த ஈ அப்படின்ற எழுத்துல வரக்கூடிய சொற்கள் இந்த கதையில என்னென்னலாம் வந்ததுன்னு டீச்சர் உங்களுக்கு சொல்றேன், பாக்குறீங்களா? முதல்ல ஈசன் அப்படின்ற ராஜா. ஈசன். சரியா? அந்த ராஜா பேர் ஈசன் தானே? அடுத்தது தம்பி என்ன கையில வச்சிருந்தாங்க? ஈட்டி. அவங்க ஈட்டி எறிகிறதுல ரொம்ப திறமைசாலி. அப்படிதானே? ஈட்டி. அடுத்தது என்ன பழம் வாங்கி சாப்பிட்டாங்க? மொச்சை பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படிதானே? மொச்சை பழத்தை வாங்கி சாப்பிட்டதுனால போட்டியில கலந்துக்கவே முடியல. அப்புறம் எங்க இளைப்பாருனாங்க? ஈச்சமரம். ஈச்சமரம். அடுத்தது ஈரம். பானையில உள்ள ஈரத்தை துணியை வச்சு உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சு புத்திசாலித்தனமா ஜெயிச்சுட்டாங்க. அப்படித்தானே? ஈரம். கடைசியா ஒரு நாள் வாழக்கூடிய உயிரினம்
ஈசல். ஈசல். இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க குழந்தைங்களா. ஈசன். ஈட்டி. ஈச்சமரம். ஈரம். ஈசல். குழந்தைங்களா, இந்த ஈன்ற எழுத்து எழுதுறது ரொம்ப ஈஸி. நம்ம அந்த எழுத்தையே ஈஸியா எழுதிட்டோம் அப்படிதானே. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டீச்சர் இப்ப எழுதி காட்டுறேன், பாக்குறீங்களா? பாருங்க, டீச்சர் உங்களுக்கு எழுதி காட்ட போறேன், பாக்குறீங்களா? பாருங்க, மேல இருந்து நேரா கீழே மாற ஒரு கோடு போட்டாச்சா. அடுத்தது இங்க இருந்து இங்க ஒரு படுக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டாச்சா. மறுபடியும் நேரா கீழே மாற ஒரு கோடு போட்டாச்சா. இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. ஈஸியா இருக்கா வரைகிறதுக்கு? சரி, ஈஸியா எழுதிடலாம். நீங்க வீட்டுல எழுதி எழுதி பார்க்கணும், சரியா குழந்தைங்களா? இதோ இருக்குது பாருங்க, நல்லா இருக்குதா டீச்சர் வரைஞ்ச நீங்களும் வரைஞ்சி பாருங்க, சரியா? சரி குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியின் உயிரெழுத்துல உள்ள 4வது எழுத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கொஞ்சம் நீட்டி சொல்லணும், சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நீங்க எல்லாரும் அப்படியே உட்காந்துருங்க. எல்லாரும் ஈன்னு காட்டுங்க. உங்களை ஒரு போட்டோ எடுக்க போறேன்.